ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மா அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து நம்ம டெவலப்பர் மோட் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண அப்புறம் டெவலப்பர்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம்ல, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கோடிங் வந்து எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் ஈஸியாக வந்து ஸ்பேசிங்ஸ் பார்க்குறதுக்கும், நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், ப்ரீவியஸாக நம்ம வந்து அப்டேட் பண்ணி ப்ரீவியஸாக டிசைனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், ஆனால் லேட்டராக வந்து நம்ம கொஞ்சம் லிட்டில் பிட் அப்டேட்ஸ் எதாவது பண்ணிடணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஃபிக்மா கம்யூனிட்டிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபிக்மா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அதை பற்றினது ஃபுல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சாம்பிள் டிசைனும் ப்ளஸ் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம டெவலப்பர் மோடை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்து Shift+Dயை வந்து கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா இந்த ஐக்கானுக்கு வந்து நம்ம போகலாம். இதுதான் வந்து டெவலப்பர் மோடுக்கானது. நம்ம டெவலப்பர் மோடு சேஞ்ச் ஆனக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, டிசைன் வந்து இருக்காது. டிசைன் டேப்னு ஒன்று இருக்கும்ல, அந்த டேப் இருக்காது. அதுக்கு பதிலாக இன்ஸ்பெக்டாக மாறிடும். தென் ப்ரோட்டோடைப் அதுக்கு பதிலாக பிளக்கிங் மாறிடும். ஓகேங்களா, தென் வந்து லேயர் பேனல் வந்து இது வந்து டெவலப்பர்ஸோட லேயர் பேனல். ஓகேங்களா, இதில் வந்து பேஜஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கும்ல, டிசைன் மோடில் இருக்கும்போது இருக்கிற பேஜஸ் தான் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து டெவலப்பர் மோடாக ரெடி ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா, தென் இது வந்து நம்ம என்னென்ன இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த செக்ஷனுக்குள்ளே, இது வந்து ஒரு செக்ஷன், இந்த செக்ஷனுக்குள்ளே வந்து நம்ம என்னெல்லாம் ஃப்ரேம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும் நம்மளுக்கு. நான் கிளிக் பண்ணுறேன்னா இதுதான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு லேயர் பேனல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் லேயர் பேனல். மோஸ்ட்டாக நம்ம இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா, நம்ம ஹோவர் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா, தென் வந்துட்டு ரெடி ஃபார் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னா, இப்போ நார்மலாக நான் இந்த இதை 3 டாட்டா கிளிக் பண்ணி ரிமூவ் ரெடி ஃபார் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ நான் வெளியே கிளிக் பண்ணேன் அப்படின்னா நார்மலாக ஆஸ் யூஷுவலாக இருக்கும். இந்த நான் செக்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ண அப்படின்னா ரெடி ஃபார் ஸ்டேட்டஸ் ஆயிடும். இப்போ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிமூவ் ரெடி ஃபார் ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, தென் வந்துட்டு இப்போ நான் ஒரு இந்த 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 பேஜ் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன், சாரி டெவலப்பர்ஸ் வந்து கோட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பேஜ் இருக்கா, இப்போ நம்ம ஹோவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ட்டு கிளிக் பண்ணால் தானே நம்மளுக்கு ஸ்பேசிங்ஸ் எல்லாமே காமிக்கும். இது நார்மலாகவே வந்து நம்மளுக்கு என்ன ஸ்பேசிங், இதுக்கு இடையில என்ன ஸ்பேசிங்ஸ் இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்பேசிங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, தென் வந்துட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோட் செக்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோட் எல்லாமே இருக்கும். இதில் வந்து கோடை வந்து 3 லாங்குவேஜஸில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, தென் வந்து ஷிஃப்ட் யூஐ இருக்குது, கம்போஸ் இருக்குது. ஓகேங்களா, சிஎஸ்எஸ்ல இருக்கும், தென் வந்துட்டு ஷிஃப்ட் யூஐ, தென் கம்போஸ். ஓகேங்களா, இப்போ நான் வந்து சிஎஸ்எஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான யூனிட்ஸ் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். யூனிட்ஸ் அப்படின்றது இதுதான், பிக்சல், ரெம், திருப்பி நம்ம வந்து யூனிட் ஸ்கேலை வந்து புதுசாக செட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, தென் வந்துட்டு ஷிஃப்ட் யூஐ அதுக்கு தனியான யூனிட்ஸ் வந்து இருக்கும், பிக்சல், பாயிண்ட்டு இந்த மாதிரி. ஓகேங்களா, கம்போஸ்க்கும் அதே மாதிரியே இருக்கும், டிபி, பிக்சல் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, தென் வந்து கோட் வந்து நம்ம இங்கேருந்து கெட் பண்ணிக்க முடியும். அதோட கலர்ஸ் எல்லாமே இங்கே வந்து காமிச்சிடுறாங்க. தென் வந்துட்டு ஓப்பன் இன் பிளே கிரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன்.
இதில் வந்து சைஸ் வந்து இவ்வளோ பெருசு இருக்கா, இந்த சைஸை வந்து நான் டெவலப்பர்ஸ் வந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, காம்போனன்ட் பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லார்ஜ் நான் வைக்கிறேன், தென் மீடியம், ஸ்மால். நான் என்னென்ன சைஸில் வேணுமோ அந்தந்த சைஸில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து என்னால் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து டெவலப்பர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரிசோர்ஸஸ்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏதாவது கிட்டப் லிங்க் இல்லை எனி அதர் டெவலப்பர்ஸ் யூஸ் ஆகக்கூடிய லிங்க்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்மளால பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆட் ஐக்கான் வரும், திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் இப்போ வந்து நம்ம கம்பேர் ஃப்ரேம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். ப்ரீவியஸாக நான் வந்து கொடுத்துருந்தேன் 2 days முன்னாடி, பிஃபோர் தான் நான் எடிட் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸாக எடிட் பண்ணியிருந்தேன். அதோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ஷோ ஆயிரும், என்னைக்கு வந்து எடிட் பண்ணாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆயிரும். ப்ளஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இப்போ இதுக்குள்ளே நிறைய இருக்கும், நம்ம எதில் எடிட் பண்ணோம் அப்படின்றது தெரியாது, நம்ம சொன்னால் தான் நம்ம அவங்களுக்கு வந்து டெவலப்பர்ஸ் வந்து தெரியும்ல. ஸோ வந்துட்டு இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆயிரும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன், நான் கிளிக் பண்ணதான் உங்களுக்கு ஷோ ஆயிரும் பாருங்க. இதையும் கம்பேர் பண்ணி காமிச்சிரு. இது வந்து லாஸ்ட் வியூட, இது வந்து கரண்ட் வெர்ஷன். நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இது ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சு 1.99 இருக்கா, இதை வந்து நான் 2.99 அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், இதையும் 2 பாயிண்ட்லேருந்து 3 பாயிண்ட்டுக்கு மாற்றிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ அரைவல்லேருந்து வெறும் நியூ அப்படின்றத மட்டும் மாற்றிருக்கேன் நான். நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் மாற்றுறோமோ அது எல்லாமே இங்கே வந்து எடிட்டட் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். நம்ம ஈஸியாக வந்து கம்பேர் வெர்ஷனில் வந்து என்ன மாற்றிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் நம்ம வந்து மாற்றிருக்கோமா அப்படின்ற ஹிஸ்ட்ரியும் வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆயிடும். என்னைக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம், டெவலப்பர்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே காமிச்சிடும் அந்த டேட்ல இருந்து. ஓகேங்களா, தென் இதில் வந்து இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கா, இந்த காம்போனன்ட்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓப்பன் பிளே கிரவுண்ட் அப்படின்றது கொடுக்குறேன். இது காம்போனன்ட்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதை யூஸ்வலாக நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன். இப்போ பட்டன்ஸ் காமிக்கிறேன். ஓப்பன் அண்ட் பிளே கிரவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஷனும் ஹைட் ஆகுற மாதிரி இருக்கும். ஷோ லெஃப்ட் ஐகான், ரைட் ஐகான், ஷோ லேபிள், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பிளகின்ஸ் ஃபார் டெவலப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிளகின்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் வந்து டெவலப்பர் மோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.